இளைஞர் கைப்பந்து பயிற்சியாளர் மற்றும் நடுவர் ஒருவருடன் தொடர்புடைய விசாரணை ஒன்றில் புதிய தகவல்கள் கிடைத்ததை தொடர்ந்து இந்த சம்பவத்தில் மேலதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் எவரேனும் உள்ளார்களா என்று எட்மண்ட் காவல்துறை தேடி வருகின்றது. 33 வயதுடைய ஸ்டீவன் கப்ரால் என்பவர் சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டல் பொருட்களை கடத்தி வைத்திருந்தமை மற்றும் அணுகிமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் கடந்த 2025 மே மாதத்தில் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு 15ஆம் தேதி அன்று சிறுவர் பாலியல் துஷ்பிரயோக பொருட்களை வைத்திருந்த குற்றச்சாட்டை கப்ரால் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். அவருக்கான தண்டனை விவரங்களை அறிவிக்கும் விசாரணை எதிர்வரும் அக்டோபர் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 12 முதல் 17 வயதிற்குட்பட்ட வீரர்களை கொண்ட எட்மண்ட் இளைஞர் கைப்பந்து அணிகளுக்கு கப்ரால் பயிற்சியாளராகவும் நடுவராகவும் பணியாற்றியுள்ளார் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. எனவே மேலும் பல தனி நபர்களால் இவரால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என புலனாய்வாளர்கள் நம்புகின்றனர். 16 வயது அல்லது அதற்கும் குறைவான வயதுடைய எவரையும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்ற தடை உட்பட பல கடுமையான நிபந்தனைகளின் கீழ் கப்ரால் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். தாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பும் எவரேனும் அல்லது இது தொடர்பான விவரங்கள் தெரிந்தவர்கள் அல்லது கப்ரால் தனது பிணை நிபந்தனைகளை மீறுவதை கண்ட சாட்சியாளர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் 78-423-45-67 என்ற எண்ணில் எட்மண்ட் காவல்துறையோ அல்லது மொபைல் போனில் இருந்து #377 என்ற எண்ணையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். அனாமதீயமாக தகவல்களை வழங்க விரும்புவோர் கிரைம் ஸ்டார் அமைப்பை 18-00-22-28-477 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.